ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் வாங்ஷி நிக்கிறத பார்த்திருப்பாள்ல, அவ இப்போ ஹீரோயினை பார்த்து, பாக்ஸிங் கிளப்ல பார்த்த பொண்ணு தானே நீ, உனக்கும் ஜின்ஷோக்கும் என்ன சம்மந்தம், ஒன்னா தான் இருக்கீங்களோன்னு கேட்க, சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க யாரு ஸ்னேக்கியான்னு கேட்கும்போது, நான் என்னோட இடுப்புல டிராகன் டேட்டோ போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி நான் ஸ்னேக்கா இருக்க முடியும்னு கேட்குறா. அப்போ டிராகனான்னு கேட்கும்போது, பரவாயில்லையே நீயும் கொஞ்சம் பன்னி மாதிரி கியூட்டா தான் இருக்க, என்னோட பேரு வாங்ஷி, உன்னோட பேருன்னு கேட்கும்போது அவ ஜியாமோன்னு சொல்றாளா. உனக்கும் ஜின்ஷோக்கும் உண்மையா என்ன சம்மந்தம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி கேட்க கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அவளை பயமுறுத்துறது கொஞ்சம் நிறுத்துறியாங்க. நான் அவளை பயமுறுத்தலையே, சும்மா காமெடி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி என்னை பத்தி நினைக்கிறது ரொம்ப மோசங்க. அவ்வளோ மோசம் நினைக்கிறவ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதானு ஹீரோ கேட்கிறான். சச்சா நீ இப்படி இருக்கிறது தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் இந்த பக்கம் வரலானதும் புது பொண்ணு பிடிச்சிட்டியா, ரொம்ப ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட கூட்டு வந்துட்டா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோனுக்கு கொடுத்தா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு இருக்கான். அப்ப கிரேசி பெரிய பீஸ்ல கை வைக்க சாம தான் மிரட்டி விட்டுட்டு இருக்கான். டேய் இவ்ளோ பெருசா நீ எடுத்துக்கிட்டா நியூட்ரிஷன் இல்லாம இருக்க புள்ளைக்கு என்னத்தை கொடுக்கறதுன்னு கேட்க, ஐயோ அப்படியா இந்தாமா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இவளுக்கும் ஜின்ஷோக்கும் என்னதான் சம்மந்தம்னு அந்த வாங்ஷி கேட்க, இவன் பிராண்டியோட தங்கச்சின்னு சொல்றான் கிரேசி. அவன் தங்கச்சி ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கா. இது யாரு, எங்க இருந்து வந்தா, ரத்த சொந்தமான்னு கேட்க, மாத்தி மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறானுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு அந்த பொண்ணு திட்டினதும், ரத்த சொந்தம் தான், ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணா தங்கச்சி தான், வேற எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடாம வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க, உன்னோட கையெல்லாம் கிரீஸா இருக்கு கூட நான் தொடச்சு விடுறேங்க. ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சோ அவனை கொஞ்சம் லைட்டா ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ண அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சோ கட் பண்ணதை பேசாம ஹீரோனுக்கு கொடுத்துட்டு, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு, அப்பா வீட்டுல விடுறேங்க, நான் போய் என் ஹோம் ஒர்க் பண்றப்பான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டா. அவளுக்கு சாம் இளநீ கொடுத்துட்டு போக, ஒரு நிமிஷம் அந்த வாங்ஷி ஜின்சோவோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, இல்ல அவனுக்கு அவளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, வான் கேரேஜ் ஓனரோட பொண்ணுதான் இவன், ஹீரோக்கு அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மறுபடியும் நீ வீட்டுக்கு போக மாட்ட போலியன்னு கேட்கும்போது, அங்க ஏசி ரிப்பேர் எப்படி போய் தங்குறது, ரொம்ப ஹாட்டா இருக்கும்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கமா வரேன், ஹீரோவும் வாங்ஷியும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்கிறா. எதுக்காக இந்த மோசமான வேலைக்கெல்லாம் போறேன், உனக்கு தேவைப்படுற காசை நான் தரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே நினைக்கிறேன்னு கேட்கும்போது, என் வேலையில நீ தலையிட வேணாம், எனக்கு தேவையானதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டான். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு அவளை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நிக்கவும் பயந்தே போயிட்டா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, தூசியா இருந்தது அதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமேல் இங்க வராத, இங்க இருந்து தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்போ அந்த வாங்ஷி மட்டும் இங்க வரதுக்கு அனுமதி உண்டோன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, கிரேசி இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல வரும்போது ஹீரோ ஸ்டாப் பண்றான். அப்போ அந்த வாங்ஷி பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். பட் அவன் ஜின்சோவை லவ் பண்றா, சோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறான். இவனுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாததால அவ இன்டரப்ட் ஆகுறது இவனுக்கு பிடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கசகசன் ஃபுல்லா பொருளா நிறைஞ்சிருக்கு, உனக்கு எலினா பயந்தானே போகலாம்னு கேட்கும்போது டக்குன்னு காலை தூக்கிட்டு அவளோட என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேட்கிறான். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, இப்பவே நீ வீட்டுக்கு கிளம்பி ஆகணும்னு ஹீரோ சொன்னா. சாம் உனக்காக கதை ஓபன் பண்ணி வச்சுட்டு தூங்குறதா சொன்னாங்கிறான். சாமா அப்ப மறுபடியும் இங்கேயே ஏதாவது தங்க போறியான்னு கேட்டா, ஏசி ரிப்பேர்ல இருக்கு, அங்க தூங்குனா ரொம்ப ஹாட்டா இருக்கும், என்னால முடியாதுங்கிறா. அது ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணிட்டுனேன்னு கேட்டா, இல்லப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அன்னைக்கு ரெடி பண்ணது ஹீட்டரை, சரி நாளைக்கு சாம விட்டு சரி பண்ண வைக்கிறேன்னு சொன்னா, எப்படியோ இன்னைக்கு என்னால அங்க தூங்க முடியாதுல, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு உள்ளதான் போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும் எழுப்பி விட்டா. அவன் நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் அச்சோ லேட் ஆச்சுன்னு ஓட, பைக்கை பார்த்ததும் எனக்கு வேற அங்க எப்படி போகணுன்னே தெரியாது, லேட்டா வேற போக கூடாதுன்னு ஒரு சீனை போட, 8ஆம் நம்பர் பஸ் ஏறினா அழகா கொண்டு போய் இறக்கி விட்டுருங்கிறான். அதுல என்ன எழுதிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவாங்க, 3 ஸ்டாப் தான், 3ஆம் ஸ்டாப்ல இறங்கினா தொலையவே மாட்டேங்கிறான். போடா டேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வந்து, லேட் ஆயிடுமே என்ன பண்றதுன்ட்டு ஜாக்கெட் எடுத்து கொடுத்து போலாங்கிறா. இன்னும் 10 நிமிஷம் தூங்கி இருக்க வேண்டியதானு கேட்க, சச்சா எனக்கு தூக்கமே வருதில்ல, பெட்டுக்கு தான் நான் தேவைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனே அவளுக்கு அழகா ஹெல்மெட் எல்லாம் மாட்டி விட்டுட்டு 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. இப்ப வந்து இறக்கி விட்டதும் அது அவளுக்கு கழட்ட தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கழட்டி விட்டுட்டு இருக்கான். இதுல தலை வேற மோசமா இருக்க, கண்ணாடி காட்டவும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்னு கொடுத்து அனுப்பும் போது, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ஓபன் ஹவுஸ் நடக்க போகுது, பேரண்ட்ஸ் எல்லாரும் அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு போறான். அவன் அதை பாத்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் லின்சோவை காட்டுறாங்க. அவன் நேரா ஹீரோவோட கேரேஜ்க்கு வந்து, வாங்கல் என்ஜினை இங்கதான் செல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, அப்படிலாம் இல்லைன்னதும் நேரா கிளம்பி ஹீரோயினோட புது அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட கடைக்கு தான் வரான். ஏன்னா அவங்க இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ பியர் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இவனை பார்த்தவன் எதுவும் பேசாம போயிட்டான். பட் அப்பதான் லின்சோகே ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது,
நீ ஓட்டுற ஸ்டைல பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லியிருப்பா. யாரு? அந்த வாங்கல் என்ஜின் வச்சவனான்னு கேட்க அவனே தான் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. சோ அதை வச்சு இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. இப்ப நேரா கராஜுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவ கொடுத்த நோட்டீஸ பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, வீட்டுக்கு போய் அவனோட யூனிஃபார்மை எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப நைட்டு போல ஸ்கூல் விட்டு வந்த ஹீரோயினும் சாம் சொன்ன கீச்சைன் எப்படியும் அவன் கிட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு நேரத்துல போகணும், கேட் கீயை மட்டும் எனக்கு கூட நானே கிளம்பிக்கிறேன், அப்புறம் ஏசியா ரெடி பண்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு சாமே சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் கீயை எடுக்க கிளவுஸை கழட்டவும் இரு நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறான். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க லூசு மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. எதுக்காகடா அவளை எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு சாம் வந்து கேட்க, டே அவ எதுக்காக கோவப்பட்டானே எனக்கு தெரியல, என் பாக்கெட்ல அப்படி எதுதான் இருந்துச்சு, கோல்டா இல்ல வேற ஏதாவது வச்சிருந்தனா, அப்ப நெக்ஸ்ட் டைம் அவளுக்காக காயின்ஸை போட்டு வைக்கணும், அப்பதான் அதை எடுத்துட்டு சந்தோஷமா போவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மச்சான் ரொம்ப நல்ல ஐடியா, நான் இப்ப கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டே லேட்டாவது பாருன்னு சொல்லிட்டு அவளை எழுப்பேன். இன்னைக்கு வீக்கெண்ட் லீவுன்ட்டா. ஸோ எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட யூனிஃபார்மை இவளுக்கு கொடுக்குறான். என்னது இது இவ்வளோ புதுசா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். சாம் உடனே அவன் யாரையுமே இதை தொட விட மாட்டான், இப்ப கூட அவனே அவ்வளோ சுத்தமா துவைச்சு போட்டிருக்கான். ஒரு டைம் மாட்டிருக்கானேன்னு எடுக்க போன பாவத்துக்கு தொட விடலையே, இப்பதான் தெரியுது அதை ஒருத்தருக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்போ சாமும் இந்த யூனிஃபார்ம் அவனுக்கு ட்ரெஷர் மாதிரி, நீயும் இதை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல கண்டிப்பா பாத்துப்பேன்ட்டு அடுத்த நாள் அந்த யூனிஃபார்மை போட்டுதான் ஸ்கூலுக்கு வரா. நானா இதை பார்த்துட்டு உன்னோட அண்ணன் ஜீன்ஸோ டாப் ஸ்டூடெண்டா, இது சாதாரண யூனிஃபார்ம் இல்லம்மா, அதுல இருக்கு பாரு பேட்ஜ் செம்ம ஸ்பெஷல். நான் 11th படிக்கும்போது சிட்டி லெவல் பிசிக்ஸ் காம்படிஷன் நடந்தது, அதுல வின் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட்ஸும் ஸ்காலர்ஷிப்பும் மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷலான யூனிஃபார்மும் கிடைச்சது பாரு, அதுல கோல்டன் ஸ்டார் போட்டிருக்குன்னு சொல்லி காட்டினவன். அப்போ அந்த சூப்பரான ஸ்டூடெண்ட் உன்னோட அண்ணன் தானான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் ஏன் ஸ்கூலை குவிட் பண்ணான்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோன் கேட்கிறான். எனக்கு தெரியாது, யாருமே இதை பத்தி பேசினது இல்லைன்னு நான் சொல்லிட்டா. இப்ப நேரா ஹீரோவோட கடைக்கு வந்தவன் எனக்கு இந்த சம் கொஞ்சம் சொல்லி கூடன்னு கேட்டுட்டு அவ அதை போட்டு பார்த்துட்டு இருக்கும் போது எப்படி இந்த யூனிஃபார்ம் கிடைச்சதுன்னு கேட்கிறான். அது ஒரு சிட்டி லெவல் பிசிக்ஸ் காம்படிஷன், அதுல நம்ம ஹீரோ செலக்ட் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏன் நீ எழுதவே இல்லைன்னு கேட்க, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த சமையெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன், ஏதாவது கேள்வி இருந்தா கேளுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப சாம் வந்து வா ஒரு பக்கம் போலான்னு சொல்லி அவளை அவனோட கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அது பெட் ஷாப் தானே, அங்க ஒரு நாய்க்குட்டி லிண்டா அது பேரு, அது அவ்வளோ கியூட்டா விளையாடுது. இதுல ஒரு குட்டி மட்டும் தனியா கூண்டுல இருக்க, என்னாச்சுன்னு கேக்குறான். இது பிறந்த புதுசுலயே அதனோட அம்மா விட்டுட்டு போயிடுச்சாமா, இவன் தான் இப்ப பாத்துட்டு இருக்கானாமா. அச்சோ பார்க்கவே பாவமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது இது போல ஒரு நாய்க்குட்டி அவ பின்னாடியே வந்திருக்கு. அதை வளர்த்தலான்னு அம்மா கிட்ட கேட்டா வேணான்னு சொல்லிட்டாங்க. சோ ஹீரோவும் அவளும் யாருக்கு தெரியாம இதை வளர்த்தலான்னு சொல்லி நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பட் ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி வந்து பார்த்தா அதை காணோம். அச்சோ அதுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண நம்ம தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தேட போயிருக்காங்க. பட் அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லையாமா. அதுக்கு ஜின்ஸோ லைட்னிங்னு பேர் கூட வச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை வேணா எடுத்துட்டு போய் வளர்த்துன்னு சாம் சொல்ல, இல்ல இது வளர்த்ததான் இடமே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஹீரோ கூப்பிட வந்துட்டான். வளர்த்துறக்கா இடம் இல்ல, ஜின்ஸோ கிட்ட கேளு அங்கேயே வளர்த்திக்கலான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட தான் கடைக்கு வரா. என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்க, சொல்ல வந்தது சொல்லுன்னு ஹீரோ கேட்க, சாமோட கடையில கோல்டின்னு ஒரு நாய்க்குட்டிய பார்த்தேன், பாவம் அது பிறந்ததுமே அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களாமா, நம்ம வேணா அதை எடுத்து வளர்த்தலாமான்னு கேட்க, ஃபியூச்சர்ல நீ இங்கிருந்து போகும்போது அதை எடுத்துட்டு போவியா இல்ல விட்டுட்டு போவியா, எப்படியும் இங்கிருந்து போக தானே போற, சோ அதை வளர்த்தாம இருக்கிறது தான் நல்லது, ரொம்ப அட்டாச் ஆகிட்டு பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்போ நீ இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா, நம்ம 2 பேரும் உண்மையான சிப்ளிங்ஸ் கிடையாது, எதுக்கு ஓவரா டச்ல இருந்து கஷ்டப்படணும், கூடவே இருந்து பாண்ட்ஸ் டெவலப் ஆயிட்டா பிரச்சனையும் அதிகமாயிடும் சொல்லிதான் என்னை விட்டு தள்ளி இருந்திருக்கியான்னு சொல்லிட்டு போக ஹேன்னு கூப்பிடுறான். எனக்கு பேர் இருக்குன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க, போய் இந்த நாய்க்குட்டிக்காகவா இவ்வளோ கோவப்படுறேன்னு கேட்கும்போது நாய்க்குட்டிக்காக மட்டும் இல்ல அம்மா அப்பா இருக்கக்கூடிய இந்த சின்ன புள்ளைக்காகவும் தான் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப மனசே கேட்காம ஹீரோ நேரா சாமோட கடைக்கு தான் வரான். இது எப்படா நார்மலா சாப்பிட ஆரம்பிக்கும்னு கேட்க, டே மச்சான் ஒரு நாய்க்குட்டியால உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு கேட்க, கொஞ்சம் அமைதியா இரேண்டான் இருக்கான் ஹீரோ. மச்சான் ஒருவேளை மூமு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா எல்லார்கிட்டயும் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறது போலயேதான் அவகிட்டயும் நடந்துப்பியான்னு கேட்க பையன் யோசிக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ சோகமும் வந்துட்டு இருக்கேன். சாம் அந்த நாய்க்குட்டியை கூட்டு வந்து ஹீரோ வளர்த்துறதுக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி கொடுக்க அவளுக்கு அவ்வளவுதான் பயங்கர குஷி ஆயிடுச்சு. அது தூக்கிட்டு வந்து இது கியூட்டா இருக்கலாம், நீ வளர்த்துறதுக்கு ஓகே சொல்லிட்டியா, இதுக்கும் லைட்னிங்னே பேர் வச்சுக்கலான்னு இவ பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ கண்டுக்கவே இல்ல. சோ சத்தம் போட்டு இதை வளர்க்கறதுக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு இவ குனிஞ்சு சொல்லிட்டு இருக்க. சரி எப்படி எனக்கு தேங்க் பண்ண போறேன்னு கேக்குறான். உனக்கு எப்படி தேங்க் பண்ணணும்னு சொல்லுன்னு இவ கேட்க, சரி கூப்பிடுங்கிறான்.
இவளுக்கு இங்க வார்த்தையே வரமாட்டேங்குது. அண்ணான்னு கஷ்டப்பட்டு சொல்லிட. இல்ல இல்ல எனக்கு கேட்கலங்கிறானா. அண்ணா அண்ணா அண்ணான்னு சுத்தி சுத்தி கத்திட்டு வாண்ணா நம்ம வாக்கிங் போல நாய்க்குட்டியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அதை வச்சு கொஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டா வாங்ஷி வரா. இவளே பயந்து போயிட்டா. இது என்ன பிராண்டியோட நாய்க்குட்டியான்னு அவ கேட்க, இல்லையே இது என்னோடது, அவன் வளர்த்துறதுக்கு தான் இடம் கொடுத்துருக்கான்னு சொல்ல. நீ ஏன் இங்க டெம்பரவரியா தானே தங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. இதை இவளால ஏத்துக்கவே முடியல. ஐஸ சாப்பிட்டுக்கிட்டே எப்படிடா இதை கெடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் ஆப்பிள் எடுத்து கொடுத்ததும் அதை கொண்டா நேரா அதை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறா. ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ அதை கடிக்க, இந்த கிரமத்துல என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்ஷி அங்கிருந்து கிளம்பிட்டா. நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு எந்த நம்பிக்கையில கொடுத்தேன்னு கேட்கும்போது அவ உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிதான் இங்க வந்தங்கிறான். அதுக்காக நான் ஒன்னும் பயப்படலையே நீவன் சொல்ல. அப்போ உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க பொண்ணுங்களை பார்த்து உனக்கு பயம் இல்ல, நான் எதுக்காக பயப்படணும்? இந்த வாங்ஷிக்காகவா? எனக்கெல்லாம் சுத்தமா பயம் இல்லைங்க. அப்போ மத்த பொண்ணுங்க யாரை பார்த்து நீ பயப்படுவேன்னு இவ கேட்கும்போது அவன் அந்த ஆப்பிளை கடிச்சிட்டு, என் லைஃப்ல நான் இதுவரை யாரை பார்த்தும் பயந்ததே கிடையாதுங்கிறான். இவ திரும்ப அந்த ஆப்பிளை கடிச்சிட்டு, ஒரு நாள் நீ பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்பட போற ஒரு பொண்ணை பார்க்க தான் போறேங்க, அப்படி ஒரு நாள் வந்தா நான் அதை விதின்னு ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நனாவோட சேர்ந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கான். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நம்ம ஹீரோயின் பாஸ் பண்ணிட்டா. நீ என்னோட லக்கி சாமா இருக்கிறதால தாண்டி என்னால பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகும் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ முன்ஜென்ம கனெக்ஷன் இருக்கும் போலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட கராஜை கட்ட ஷின் பாப்பா எக்ஸாம் பேப்பர்ஸை கொண்டு வந்து சைன் போட கேட்டுட்டு இருக்கா. இப்படி ஒத்து பார்த்தவனுங்க, பாப்பா என்னாச்சு, ஏன் மார்க்கெல்லாம் இவ்வளோ கம்மியா இருக்குன்னு கேட்க பாப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. சரி சரி நானே கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு சாம் வாங்கினவன் இருந்தாலும் படிப்புதான் முக்கியம்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க, அட போடா நான் சைன் போடுறேன்னு சொல்லிட்டு கிரேசி வாங்கினவன் ஆமா சின்னுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் சொல்லின்னு கேட்டுட்டு இருக்கான். டே நீ ஒன்னும் போட வேணாம், நான் போடுறேன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா ஹீரோவே வந்துட்டான். அதை வாங்கி பார்த்துட்டு லாஸ்ட் 2 கொஸ்டின் ஈஸியா தானே இருக்கு, ஏன் எழுதவே இல்லைன்னு கேட்க, வேணும்னு தான் பண்ணங்கிறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரப்போற ஸ்டூடெண்ட் ஸ்பீச் கொடுக்கணுமாமா, அது எனக்கு போக பிடிக்கல, அதனால தான் பிளாங்கா விட்டங்கிறா. இந்த டைம் ஓகே, நெக்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவும் சைன் போட்டு கொடுத்துட்டான். ஷின் பாப்பா குட்டி பொண்ணு, எதுக்காக அவகிட்ட இவ்ளோ ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறேன்னு சாம்லாம் கேட்க, ஆமா என்னோட சைனை நிறைய டைம் போட்டிருப்பீங்க போலயே, யாரா பண்ணுதுன்னு கேட்டதும் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட ஒரு மெக்டியை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டா லின்சுவா பாக்குறா. இவன் இங்க என்ன பண்றாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா லின்சு பார்த்து இவளை கேட்க, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தங்கிறாளா, இதை வாங்கியிருக்கே இதனோட டேஸ்ட் சுத்தமா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவனே அவளுக்காக ஒரு ட்ரிங்க் செஞ்சு கொடுக்குறான். ஹீரோயின் இங்க சாம பக்கத்துக்காக தான் வந்திருக்கா. லின்சோ மவுண்டனுக்கு தான் போக போறவான்னு கூப்பிட, இல்ல நான் சாம இங்க தான் மீட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது, சாமா அவனை தான் இன்னைக்கு மலையில மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கனே, அப்பவா 2 பேரும் ஒன்னாவே போலான்னு கூப்பிட, சாமோ அங்கேயே வான் டெக்ஸ்ட் பண்ணிட்டதால அவனோட தான் கிளம்புறான். இப்ப அங்க போய் அவனுக்காக வெயிட் பண்ணி பார்க்க ஆளையே காணோம். பார்த்தா வந்தவன் ஒரு குட்டி கல்லு மேல ஏறி மரத்துல விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த லின்சோக்கு இவனோடயா போட்டி போட போறேன்னு ஏத்துக்கவே முடியல. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்ட 2 பேருக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. லின்சோவோ நீ போய் 5 செகண்ட் அப்புறமா நான் பின்னாடியே வரேன்னு சொல்லும் போது சாமும் இதை ஏத்துக்கிட்டான். ஹீரோயின் வந்து பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்க, இப்ப ரேஸும் ஆரம்பிக்குது. 1 செகண்ட் கூட ஆகல, ஆரம்பிச்சதும் முடிஞ்சு போச்சு. அப்போ உன்னை தோக்கடிக்க 5 செகண்ட் கூட தேவைப்படல போலின்னு வந்து கேட்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்க சொன்னால அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கான். அந்த தொப்பிய கூடன்னு கேட்கும்போது, இது என்னோடது இல்ல சொந்தக்காரனுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறான் சாமு. உனக்காக நானே அவன் கிட்ட கொடுத்துறேன்னு வாங்கிட்டு போகும்போது ஹீரோனை பார்த்து, கீழே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்ல கப் கேக் சூப்பரா இருக்கும், கீழே உனக்காக வெயிட் பண்ணுவேன், 1/2 hourல வந்தனா பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட. இப்ப சாம் ஹீரோயினை பார்த்து, ஆரம்பமே அருமையா போயிடுச்சு போ, இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுங்க, வராததை பண்ணா கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வா கீழே பார்த்து போகணும் இல்லையான்னு கூப்பிட, கீழே போகும்போது இன்னும் ஜாக்கிரதையா போகணும்னு சொன்னதும் ஐயோ எனக்கு மயக்கமா வருதுங்கிறான். சரி விடு நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே தான் கூட்டிட்டு வர அவனை. சாம் வாட்சை பார்த்துட்டு 23 நிமிஷத்துலயே வந்துட்டாளான்னு பார்த்துட்டு இருக்கேன். இங்க சாம் ஹீரோக்காக க்ரீம் இல்லாத கேக் வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு க்ரீம் பிடிக்காதுல. அந்த லின்ஸு உங்ககிட்ட இருந்து எதுக்காக அந்த தொப்பியை வாங்கிட்டு போனான்னு கேட்கிறா. அதான் எனக்கும் தெரியல, அதனோட ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா நானே அதை கொடுத்துறேன்னு வாங்கிட்டு போயிட்டான். யார் அந்த ஓனர் இவ கேட்க, பிராண்டி தான் சொல்லிக்கிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு வாங்கும்போது ஆல்ரெடி பே பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. 30 நிமிஷத்துக்குள்ளேயே இவ கீழே வந்துட்டதால லென்ஸுவே வாங்கி கொடுத்துட்டான். இப்ப அங்க இருக்க பொண்ணுங்களாம் சாம் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்க. பாப்புலரா தான் இருக்கீங்க, அப்படியே இப்படி இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோன் கேட்கிறா. ஏன் இன்னைக்கு மாசாதான ஆள் வந்திருக்கேன்னு கேட்கும்போது, ட்ரெஸ் எல்லாம் சரி மண்டை தான் சரியில்லை, கண்ணை ஃபுல்லா மறைச்சிருச்சுங்கும் போது,
அதுவா, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு எனக்கே தெரியும். அதை வெளியே காமிச்சிட்டா கடைசியில் கடையை நடத்த முடியாமல் போயிடும். அதனால தான் மறைச்சு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல. நல்ல முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இப்போ நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஹேரை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு பியர்டை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. பிராண்டியை விடவே நீங்க பாப்புலர் ஆயிடலாம்னு சொல்ல. நீ சொல்லிட்டல பாரு, நாளைக்கு எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே சும்மா மாசா மாதிரி வந்து நிக்க. என்னடா ஆச்சுன்னு கேக்குறான் ஹீரோ. மோமோ தான் சொன்னான், இப்படி பண்ணா நான் ஹேண்ட்ஸம் ஆயிடுவேன்னு. எப்படி இருக்கேன்னு கேட்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போல. பதிலே பேசல. எங்க சொல்லு பார்க்கலாம், நான் உன்னை விட இப்ப ஹேண்ட்ஸமா தானே இருக்கேன், அதுவும் உன்னை விடவே ஹேண்ட்ஸமா இருக்கலன்னு கேட்கும்போது அவனை பார்த்து முறைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அடுத்து வந்த நம்ம ஹீரோன் கிட்ட அவனோட ஹேண்ட்ஸமா காட்டேன். வாவ், நீங்களா இது செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே, பயங்கர கூலா இருக்கீங்களே, இன்னைக்குதான் உங்களோட நெத்தியவே பாக்குறேன். இந்த பீட்ஸை நானே வாங்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவனோட வாங்கி எல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்கேன். மூமோன்னு கூப்பிடுறான், காது கேட்கல. ஜியாமோன்னு கத்துனதும் தான் திரும்பி பாக்குறா. உள்ளவான்னு கூப்பிட்டு அவன் பாட்டுக்கு கை கழுவிட்டு இருக்கேன். சாம பாத்தியா, முழுசா மாறி போயிட்டாலன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கே, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோ கேட்க. அவன் உன்னோட க்ளோஸா இருக்கான்ல அதனாலதான். பட் இன்னைக்கு அவனோட லுக்கை பத்தி பேசி ஆகணும். நிஜமாவே அவன் ஹேண்ட்ஸமா தான் இருக்குன்னு சொல்ல அவன் பார்த்து முறைச்சதும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். உன் வேலையில எப்ப பார்த்தாலும் தலையிடுறேன்னு கோமா இருக்கியோன்னு கேட்க, என் வேலையை பத்தி எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறான். உனக்காக தான் சொல்ல. நம்ம 2 பேரும் கூட பிறந்த அண்ணா தங்கச்சி இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. முன்னாடி கொஞ்ச நாள் நம்ம ஒன்னா வளர்ந்துருக்கோம். பட் அப்போ நம்ம சின்ன பசங்க. ஆனா இப்ப நீ என்ன தினம் பார்க்க வந்துகிட்டே இருக்க. இத மத்தவங்க தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு டக்குன்னு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இத அப்பா எப்படி எடுத்துப்பாரு, இல்லன்னா நமக்குள்ள ஏதாவது நடக்கணும் தான் நீயும் ஆசைப்படுறியான்னு கேட்க. இவ்ளோ பக்கத்துல வந்து பேசுறதால அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. இவன் எதுக்காக இப்படி சடனா ரியாக்ட் பண்ணான்னு தெரியல. பட் இப்பதான் நம்ம ஆளுக்கு பொசசிவே எட்டி பார்த்துருக்கு. அப்படியே இந்த பக்கம் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை காட்ட அங்க சாப்பிட்றதுக்காக லின் வந்திருக்கான். எல்லாமே தீந்து போச்சுப்பா, டம்ப்ளிங்ஸ் மட்டும் தான் இருக்கு, என்ன வேணும்னு கேட்க ஏதாவது ஒரு டம்ப்ளிங்கை நீங்களே கொடுங்கன்ட்டு உட்காந்துட்டான். அதை எடுக்க போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வரான். லென்ஸுக்கு கொடுத்துட்டு அம்மா கடையை பார்த்துக்கோன்னு கிளம்பிட. சாப்பிட்டு பார்த்தா இவனுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நேரா ஹீரோ கிட்ட வந்தா அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கானா. உன்னோடது சூப்பரா இருக்கும் போலயே, என்னோட டம்ப்ளிங்ஸ் ஃபுல்லா உப்பா இருந்தது, உன்னோட ரைஸ் சூப்பரா இருக்கு போலயேங்க. எதுவுமே பேசாம அவனுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முதல் கிளம்புங்க. ஆக்சுவலா நான் இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கேப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் பேசலாமா, அன்னைக்கு நைட் அந்த மலையில பார்த்தால் நீயா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு என்னோட பாக்ஸிங் அண்ட் ரேசிங்ல நீ என்ன பண்ணணும்னுக்கே தெரியும்லன்னு சொல்லி கேட்கிறான். அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பாக்ஸிங் கிளப்ல நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா சண்டை போடுறாங்கிறத பார்த்துக்கிட்டு அவனை தனியா மீட் பண்ணி, எனக்காக நீ ஒரு சண்டை போடணும், உன்னோட ஆப்போனண்டா ஜாங் இருப்பான், நீ வின் பண்ணிட்டா நீ கேட்குற பணத்தை நான் கொடுப்பேன், இடத்தையும் பிளேஸையும் சொல்றேன்ட்டு தான் போயிருப்பான். அந்த இடத்துலயே அந்த கேப் இருந்திருக்கும். பட் அவன் தான் கவனிச்சிருக்க மாட்டான். அன்னைக்கு தான் பாதியில ஓடிட்டேன், இன்னைக்கு ஒரு ரேஸ் 1-on-1 வச்சுக்கலான்னு கூப்பிடும்போது தேவையில்லை, லியாங்கே என்னை விட ஃபாஸ்டரா டிரைவ் பண்ணுவான், ஸோ அவனோட போட்டி போட்டுக்கோன்னு சொல்லும்போது அவனை எனக்கு பல வருஷமா தெரியும். இதனால் வரைக்கும் அவன் என்னை வின் பண்ணதே கிடையாது. பட் நீ பண்ணியிருக்க. ரோட்ஸை பத்தி எனக்கு தெரியும், ஏதோ ஒரு லக்ல தான் வின் பண்ணிட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு ஹீரோ என்ன சொன்னாலும் என்ன பண்ணா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேட்கிறான். முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலா இவனுக்கு அடுத்த ஒரு ரேஸ் வரப்போகுது. இதுதான் கடைசி ரேஸ், இதுல டாப் 3க்குள்ள வரணும்னு சொல்ல லாஸ்ட் டைமே மிஸ் பண்ணியிருந்திருப்பேன், ஸோ எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைங்கும் போது உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும், அப்பதான் அந்த வாங் பண்ணக்கூடிய சீக்ரெட் பிஸ்னஸோட எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்றான். இப்போ நேரா அப்பாவை மீட் பண்ணி எப்படி டாப் ரேசர் ஆகுதுன்னு கேட்கும்போது பொறுமையா திறமையா தைரியத்தோட செயல்படணும்னு சொன்னவரு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், காரை பத்தி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், உன்னோட மூளையை விட கைகள் வேகமா செயல்படணும், உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கணும், இதை பத்தி நீ கத்துக்கணும்னு நினைச்சனா நாளைக்கு நீ தான் ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு சொல்றாரு. இதை விட ஈஸியான வழி இருக்கான்னு ஹீரோ கேட்க, இருக்கே, தைரியத்தோட இருக்கணுங்கிறாரு. அப்படியே இங்க ஸ்கூல்ல ஹீரோனை காட்ட, நம்ம 2 பேருக்கு இடையில ஏதாவது நடக்கணும்னு தான் நினைக்கிறியோன்னு ஹீரோ கேட்டதான் மண்டிக்குள்ள ஓடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இங்க ஹீரோ கிட்ட வந்த சாமோ சீ ஃபுட் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுருக்கான். நான் இனிமேல் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரமாட்டேன்ட்டா. இப்பெல்லாம் அவன் இந்த பக்கம் எட்டியே பார்க்காத காரணம் நீயான்னு கேட்க, ஆமா நான் தான் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இப்போ அப்பா கிட்ட வந்து ஆர்டரை வாங்கிட்டு கொடுக்கறதுக்காக தான் போறான். கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு சொல்லி தான் கொடுத்து அனுப்புறாரு. எந்த ரோட்ல கட் பண்ணாலும் பெரிய பெரிய லாரியா வந்துருது, இல்லைன்னா சிக்னலை போட்டு நிறுத்தி விட்டுறாங்க. சரின்னு குறுக்க வழியில பூந்தா தண்ணி இறைச்சி விட்டுட்டாங்க. 7 மணிக்கு முன்னாடி வந்திருந்தா அவங்க மேல தண்ணி இறைச்சி விட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட, ஹீரோவோட சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் கனவு வருது. முமோ லூசு மாதிரி நீ ஏண்டி இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க, அவன் என்னை எப்படி பாக்குறான்னு தெரியலையே, ஒருவேளை நான் தான் ஓவர் திங்க் பண்றணும்னு யோசிக்கும் போது
நம்ம 2 பேருக்கு இடையில ஏதாவது நடக்கணும்னு தான் ஆசைப்படுறியோன்னு அவன் கேட்டது. அப்புறம் அவன் அன்னைக்கு ஹக் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ஒருவேளை அவன் அதை சீரியஸாக தான் கேட்குறானோன்னு யோசிச்சுக்கிட்டு விடிஞ்சே போயிடுச்சு. மோமோ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நாளைக்கு எப்படி அவனை ஃபேஸ் பண்ண முடியும்னு ஒரே குழப்பம். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.